நம்ம எல்லாருமே இப்போ மோஸ்ட்லி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம். பேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் போட்டி போட்டுட்டு நம்மளுக்கு கார்டை இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரெடிட் கார்டை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். ஒருவேளை நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரில அப்படின்னா அதில் நம்மளுக்கு நிறையா லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஹாய், நான் சிஏ விவேக் பிரகாசம். இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டில் நம்ம எல்லாருமே பண்ணுற 7 காமன் மிஸ்டேக்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தாலும் இல்லை கிரெடிட் கார்டு வாங்குற மாதிரி பிளான் பண்ணாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 1, டியூ டேட்டுக்குள்ளே பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது. நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிடுவோம், அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் ஒரு டேட் செட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா கம்பெனிஸ் பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பெனால்ட்டி 300லேருந்து 1300 வரைக்கும் இருக்கும். இது கம்பெனிஸ் டு கம்பெனிஸ் மாறும். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க ஃபெசிலிட்டியோட அமௌண்ட்டை பொறுத்தும் இது மாறும். அண்ட் இன் அடிஷன் டு தட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ண டேட்லேருந்து கிரெடிட் கார்டு ஏதாவது ஸ்வைப் பண்ணியிருப்போம், இல்லை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்போம், அந்த டேட்லேருந்து எந்த நாள் வரைக்கும் பே பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் 3% to 4% இருக்கும். அதாவது அப்ராக்சிமேட்டாக 40 to 50% வரைக்கும் நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இது கூட இல்லாமல் இந்த ரெண்டுக்கும் பெனால்ட்டிக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 18% ஜிஎஸ்டியும் வரும். ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் டியூ டேட்டுக்குள்ளே பேமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆட்டோ பேமெண்ட் போட்டு விட்ருங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகும். மிஸ்டேக் நம்பர் 2, மினிமம் அமௌண்ட் டியூ பே பண்ணுறது. ஸோ நம்ம எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பே பண்ணுறப்போ அதில் 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபுல் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவோம். இன்னொன்று மினிமம் அமௌண்ட் டியூ பே பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 lakh கட்டுற ஆப்ஷனும் ஒன்று காட்டும். இல்லாட்டி ஒரு 20,000 கட்டினா போதும், மினிமம் அமௌண்ட் டியூ கட்டினா போதும் இப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினச்சிப்போம், அந்த 20,000 கட்டிட்டா போதும், எந்த ஒரு சார்ஜஸும் வராதுன்னு நினச்சிப்போம். ஸோ அப்படி அந்த மினிமம் அமௌண்ட் டியூ கட்டினால் கூட நம்மளுக்கு பெனால்ட்டி தான் அவாய்ட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் நம்ம வாங்கின பொருளுக்கு நம்ம யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் 3.5% to 4% வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 40 to 50% இன்ட்ரெஸ்ட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே டியூ டேட்டுக்குள்ளே ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ண பாருங்கள். மிஸ்டேக் நம்பர் 3, கிரெடிட் கார்டு லிமிட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கிரெடிட் கார்டு லிமிட் 1 lakh இருக்குது அப்படின்னா மந்த் ஆன் மந்த் 80,000 90,000 ஃபுல்லாக மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிவிட்டு டியூ டேட்டுக்குள்ளே கட்டவும் செஞ்சுருவாங்க. என்ன நினைப்பாங்க, நம்ம தான் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் டைமுக்குள்ளே கட்டிடுறோம், ஸோ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது உங்களோட கிரெடிட் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும். அதாவது இந்த பர்சன் அதிகமாக லோன் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கிரெடிட் ஸ்கோரில் அப்டேட் ஆயிரும். ஸோ நம்ம ஏதாவது ஃப்யூச்சரில் பெரிய லோன் போகிற மாதிரி இருந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு பேக் ஃபயராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு எப்போவுமே ஒரு 30 to 40% மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு வச்சுங்க. அதாவது 1 lakh லிமிட் கொடுத்துருந்தால் கூட நம்ம மந்த் ஆன் மந்த் ஒரு 30,000 or 40,000 நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் அஃபெக்ட் ஆகாது. மிஸ்டேக் நம்பர் 4, ஆனுவல் ஃபீஸ். மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்டு இயர்லி 1 time ஆனுவல் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இது கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். நம்மளும் 1 time தானே அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஸோ நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்ட்டை பேசினீங்கன்னா இந்த ஆனுவல் ஃபீஸை வெய்வ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் அதிகமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவராக இருந்தால், மினிமம் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 0 ஃபீஸ், நோ ஆனுவல் ஃபீஸ் கிரெடிட் கார்டும் இருக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஆனுவல் ஃபீஸில் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் அங்கே வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. மிஸ்டேக் நம்பர் 5, ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம், பட் அதில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் ஆகிறது நம்ம யாருக்கும் தெரியாது. நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கிக்கலாம். இதை நீங்கள் எந்த பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்லேயோ இல்லை அவங்களுடைய போர்ட்டல் லாகின்ல டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட்ஸுக்கு என்ன பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒன் மோர் திங், நம்ம பொருள் வாங்கணும், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வருது, அந்த பாயிண்ட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வாங்குங்க. ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. மிஸ்டேக் நம்பர் 6, தப்பான கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணி வாங்குறது. அதாவது கிரெடிட் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ராவலர், நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா ட்ராவலர் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் ஓனருக்கு பிஸ்னஸ் கிரெடிட் கார்ட்ஸ்ன்னு இருக்குது, ஸ்டூடெண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, ரிவார்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எதை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வெளியில் அதிகமாக சாப்பிட போகிறோம்னா டைனிங் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எந்த கிரெடிட் கார்ட்ஸ் தேவையோ அதை வாங்கிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ராவலே போகல, ஆனால் ட்ராவலர் கிரெடிட் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா அதில் ஒரு சில சார்ஜஸ் வரும். அதுக்கு அந்த ட்ராவலிங்க்கு தான் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம ட்ராவலிங்கே போகல அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸும் வேஸ்ட்டு, நம்ம கொடுக்குற சார்ஜஸும் வேஸ்ட்டு. ஸோ நம்ம கிரெடிட் கார்டை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன கிரெடிட் கார்டு நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கணும். மிஸ்டேக் நம்பர் 7, ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணாமல் இருக்கிறது. மந்த் ஆன் மந்த் நம்ம யூஸ் பண்ணுவோம், பில் மெசேஜ் ஆர் மெயிலில் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு வரும்.
நம்மளும் அதை பே பண்ணிடுவோம். பட் வந்து கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து லைன் பை லைன் என்ன நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன சார்ஜஸ் வந்திருக்கு அப்படின்னு மோஸ்ட்லி நம்ம யாருமே பார்க்கறதில்ல. ஸோ இந்த மாதிரி பார்க்கறது மூலமாக நம்ம நிறையா எக்ஸ்பென்ஸை அவாய்ட் பண்ண முடியும். தேவையில்லாத என்ன எக்ஸ்பென்ஸ் ரெகுலராக பண்ணிருக்கோன்னு பார்த்து அதை அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கலாம். இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இந்த மாதிரி ஏதாவது ஓடிடிலையோ இல்லை ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருப்போம். அது மந்த் ஆன் மந்த் நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். பட் வந்து நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி என்ன எக்ஸ்பென்சஸ் தேவையில்லையோ அதை பார்த்து அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் கம்பெனிஸ் ஏதாவது தேவையில்லாமல் சார்ஜஸ் போடுறாங்களா, இல்லை ஏன் ஏதாவது சார்ஜஸ் போட்டிருந்தா அது ஏன் போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தான் தெரியும். ஸோ கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து மந்த் ஆன் மந்த் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் வேறு என்னென்ன வகையில் நம்மகிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட லாஸ்ட் வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நான் மேலே சொன்ன 7 மிஸ்டேக்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறையா அமௌண்ட் சேவ் பண்ண முடியும், நம்மளோட கிரெடிட் ஸ்கோரையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் கிரெடிட் கார்டு யூசேஜ் நம்மளுக்கு ஒரு பர்டனாக தெரியாது. நம்ம வாங்குறப்போ கிரெடிட் கார்டு நல்லதுன்னு சொல்லி வாங்கிட்டு ஏன் வாங்கணும்னு தெரியாமல் யோசிக்கிறத விட இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ப்ராப்ளம் வராமல் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக இந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்களுக்கு வராமல் அவங்க சேஃப்கார்ட் பண்ணிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல்ஸ் பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ ரெடி பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.